வணக்கம் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோட் பண்ணுறதுக்காக ஒரு திகில் நிறைந்த இடத்துக்கு தேடி வந்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வெளியிலேருந்து நடந்து வந்தோம். இந்த இடத்த பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஹாலிவுட் மூவிலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, இந்த ஹாலோவின் நைட்டுன்னுவாங்க, இல்லைனா ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ன்னுவாங்க, இல்லை ஹாண்டட் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸாக்ட்லி எக்ஸாஜரேட்டே பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு இடம் தான். இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கான ஒரு பயன் கிடச்சிச்சுன்னே சொல்ல முடியும். என்ன ஒரு பயம், பாம்பு புத்து இருக்குது, இலெல்லாம் விழுந்துருக்குது, உள்ள இல்லை பாம்பு இல்லாமல் இருக்கணும், அது கடவுளை வேண்டிக்கிட்டு போய் சமைக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல சாதாரணமான ஒரு டிஷ் பண்ணவே போகிறதில்ல. ஒரு சூப்பரான டிஷ், எக்ஸைட்டிங்கான டிஷ். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கோஷ், சில்லி, இல்லை சில்லி பேஸ் பண்ண டிஷ், இதெல்லாம் தான் பண்ணலான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு டிஷ் செய்கிறதுக்கு முன்னாடி இதில் எங்கே உட்காந்து செய்யணுன்ற ஒரு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கே நம்மளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செட் பண்ணிவிட்டு டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடம் டு பி வெரி வெரி ஃப்ராங்க், பயம் எல்லாமே சேர்த்து தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே அதை ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸ் தேடலாம் வாங்க. இங்கேருந்து பறவைலாம் பறந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. நான் வர பார்த்து இங்கே பேர்ட்ஸ்லாம் இருந்தது. சூப்பராக இருக்குது இந்த இடம். ஃபைனலாக இவ்வளோ தூரம் தேடி வந்ததில் நம்ம ஒரு லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணிட்டோம். அந்த லொக்கேஷனில் நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செட் பண்ணுறதுக்காக டீம் கிட்ட சொல்லியிருக்கேன், எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். வாங்க லொக்கேஷனுக்கு போவோம். வெல்கம் டு அனதர் சூப்பர் எபிசோட் இன் கைவனம். இன்றைக்கி ஃபைனலாக நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கோம். இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் வெளியிலேருந்து உள்ள எல்லா விஷயத்தையும் கேரி பண்ணிட்டு வந்தது ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பாகவே இருந்தது. இந்த இடத்த பார்த்தாலே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்தே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபியும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஹிஸ்டாரிக் ரெசிபினே சொல்லலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பெரி பெரி. இந்த ப்ரான் பெரி பெரி ரெசிபிக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நான் எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே சரி, ஈவன் நெட்டில் கூட சரி, பெரி 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 பெரின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பெரி பெரி ஃப்ரைஸ்ன்றாங்க, பெரி பெரி வச்சு ஏதோ ஒரு பாப்கார்ன் சொல்கிறாங்க, அண்ட் பெரி பெரி வச்சு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம். ஈவன் பெரி பெரி ஃப்ரைட் ரைஸ் கூட ஒரு இடத்துல பார்த்தேன். அதெல்லாம் பார்த்து எனக்கு எங்களோட ரிசர்ச்லாம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா பெரி பெரி வச்சு நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணோம். அந்த பெரி பெரி எப்படி ஆரிஜின் ஆச்சு, இந்த பெரி பெரினா என்ன, இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அது ஒரு பெரிய ரெசிபியாக இருக்கும், ஒரு 10-15 இன்க்ரீடியன்ட்லாம் இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லவே இல்லை. பெரி பெரின்றது பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் சில்லியை வச்சு செஞ்ச ஒரு ஸ்பைஸ். இதுதான் எங்களுக்கு அந்த டேட்டாவில் கிடைச்ச விஷயம். இதை கோவாவில் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கோகன் கரீஸில் அந்த மாதிரி ஸ்டைல்ஸில் இதெல்லாமே இது பண்ண பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த சில்லிக்கு சப்ஸ்டியூட்டாக இந்தியன் சில்லியை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ண ரெசிபி தான் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது. இப்போ பெரி பெரி பவுடர்னு சொல்கிறதுல எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட ட்ரை வெர்ஷனாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெரி பெரின்றது ஒரு சில்லி. அந்த சில்லியை நல்லா பாயில் பண்ணி, அந்த சில்லி ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். அதுதான் அதோடைய பிரதான இன்க்ரீடியண்ட்டே. அதை பாயில் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதை பாயில் பண்ண பார்த்து கண்டிப்பாக அது கூட ஒரு சிட்ரிக் ஆசிட், அதாவது வினிகர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அது கூட ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு அதை பேஸ்ட்டாக அரைப்பாங்க. பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அதை கொஞ்சமாக ஆயிலில் போட்டு குக் பண்ண ஆரம்பிப்பாங்க. குக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயில் லூஸ் அவுட் ஆகி வெளியே வரும் இல்லையா, அதுக்கப்புறம் அது பெரி பெரி ஸ்பைஸாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரானில் போட்டு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்னே சொல்லலாம். ப்ரான் பெரி பெரி இஸ் வாட் இஸ் ஃபேமஸ். இந்த பெரி பெரியை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ண பார்த்து நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துவில் வந்திருக்கோம். அந்த ரிசர்ச்சில் எங்களுக்கு கிடைச்ச ரெசிபியை நாங்கள் அங்கே டாக்குமெண்ட்டாகவும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் அதையும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பெரி பெரி பை ஷெஃப் சரவணன் போட்டு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி கிடைக்கும். பெரி பெரி ப்ரான் மென்ஷன் பண்ணுங்கள், என் நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுனால நாங்கள் கோகன் ஸ்டைல் பெரி பெரி தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்றதை தாண்டி ஒரு வினிகர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வினிகர். கோக்னட் வினிகர், டாடி வினிகர்னு சொல்லுவாங்க. அந்த வினிகர் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மல் வினிகர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி ஃப்ரூட் பேஸ்டு வினிகராக இருந்தால் நல்லாயிருக்கும். சிந்தட்டிக் வினிகர் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை வேறு ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரி பெரின்னு பார்த்து நீங்கள் ஒரு விஷயம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்பைசி இன்க்ரீடியண்ட். அதனால் அதை யூஸ் பண்ண பார்த்து நீங்கள் அரைக்க பார்த்தோம் சரி, அதை யூஸ் பண்ணோடனே டைம் டு டைம் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். தெரியாதனமாக கையில் வச்சிங்கன்னா
கண்டிப்பாக யூ வில் பர்ன் யுவர் ஐஸ். ஸோ அதை மறந்துடாதீங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்ல போகிறேன். அண்ட் இதை வந்து மேரினேஷன் எப்படி பண்ணுறது, அந்த பேஸ்ட் எப்படி பண்ணுறது, அந்த பேஸ்ட்டை எப்படி குக் பண்ண போகிறோம், குக் பண்ண பேஸ்ட்டை எப்படி ப்ரானில் அப்ளை பண்ண போகிறோம், அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரானை எப்படி குக் பண்ண போகிறோம், குக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேனில் சாஸ் எப்படி பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு கேட்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சில்லியை டீசீட், அதாவது அந்த சில்லிக்குள்ள இருக்கிற விதைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின், அதாவது அந்த தோல் பகுதி மட்டும் போட்டு தான் பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். அது கூட ஸ்பைசஸ்க்கு க்ளோவ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெரின்னு சொல்ல பார்த்து அது கண்டிப்பாக ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ளஸ் ஒரு ஆஃப்ரிக்கன் டிஷ் தான். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய சில்லி தான் பிரதானமாக அந்த நேம் பெரின்றது அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே இண்டியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பெரி, எஸ்பெஷலி டிரைவ் ஃப்ரம் கோகன் ஸ்டேட்லேருந்து நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ வரக்கூடிய பெரியில் உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ், பவுடர்ஸ் எல்லாமே இருக்கும். அதை விட சிம்பிளாக எப்படி இதை வீட்டில் பண்ணலாம். அண்ட் இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ வேணுமோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வாட்டி செஞ்சுட்டோன்னா எப்படி இவ்வளோ செஞ்சு எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் பண்ண தேவையில்லை. இல்லை இவ்வளோ பெரிய குவான்டிட்டி நான் எப்படி செய்கிறதுன்றது யோசிக்கவே தேவையில்லை. குக் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த ஆயிலே ப்ரிசர்வேட்டிவ், சில்லியே ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இதுக்கான ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் வாங்க. பெரிக்கு பேன் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சில்லியை நல்லா பாயில் பண்ணணும், மறந்துடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் இந்தியன் ஸ்பைஸுன்றதுனால கிராம்பு, ஜஸ்ட்டு ஒரு 3 பீஸ் கிராம்பு இதில் ஆட் பண்ணுறேன். சில்லி மறந்துடாதீங்க, அதில் இருக்கக்கூடிய விதையும் காம்பையும் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிள்னிங்கனாலே ஃபுல்லாக விதையை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு வெளியில் உங்களால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா சில்லி இதில் போட்டு பாயில் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இதிலே சில விஷயங்கள் ஆட் பண்ணணும். அது நான் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சில்லியை முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வினிகரை போடல, நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வினிகர், அதாவது டாடி வினிகர்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு தேங்காயை வச்சு செய்யக்கூடிய வினிகர். அண்ட் இது வந்து நார்மலி அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லைனா எனி ஃப்ரூட் பேஸ்ட் வினிகர் வில் டூ. சிந்தட்டிக் வினிகரை விட இது நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டாடி வினிகரை இதில் சேர்க்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேங்கினஸ் வேணும்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ இதுக்கு தேவையான சால்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாயில் ஆனதுக்கப்புறம் இதை செய்யுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பாயிலிங் டைமிங்கும் சரி, ப்ளஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் இதை போட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். இந்த சில்லி வந்து இப்போ நல்லா பாயில் ஆகிடணும். இந்த தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு நல்லா பாயில் ஆகிடணும். பாயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து ஒரு சாஃப்டான டெக்ஸ்சருக்கு மாறிடும். நீங்கள் பேஸ்ட் அரைக்க ஈஸியாக இருக்கும். ரிமெம்பர், சில்லி நீங்கள் ஓப்பன் பண்ண பார்த்து அதை கையில் வச்சிட்ருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. தவறி கண்ணில் வச்சிங்கன்னா அப்படி தான் எரியும். ஸோ எப்போயுமே சில்லி ஹேண்டில் பண்ண பார்த்து ஒரு வார்ம் வாட்டர் பக்கத்தில் வச்சு அதில் கையை நீங்கள் கழுவிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒரு சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் பெட்டர். ஸோ இது நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்க போகிறோன்றதுனால அரைக்கிறதுக்கு இதில் வச்சுருக்கோம். இப்போ இதை தான் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்ன பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா சூடாக இருக்க பார்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் உங்களுக்கு கையில் படும், பட்டுச்சுன்னா ரொம்பவே எரியும். அதனால் கொஞ்சம் அது சில் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைக்க சரியாக இருக்கும். ஸோ இப்போ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சில்லியை பேஸ்ட் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி குக் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நம்ம யூஸ் பண்ண சேம் பேனை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம பேஸ்ட் தான் குக் பண்ண போகிறோன்றதுனால. இப்போ இதுக்கு தேவையான ஆயில், ஆல்ரெடி நம்ம
சில்லி பாயில் பண்ண பார்த்து அதில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம், சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பார்த்து அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சால்ட்டி ஆகிறதுக்கும் இல்லை ரொம்ப புளிப்புத்தன்மை ஆகிறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 பல் இருக்கும் கார்லிக். ஸோ அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது குக் ஆகிட்டே இருக்க டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சோம் இல்லையா பேஸ்ட், அதை நம்ம ரெடி பண்ணிப்போம் குக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ அந்த கல்லில் அரைச்சிருக்கிறதுனால ஒன்றும் அதிகமாக அரைப்பட்டிருக்கு. ஆனால் ஓரளவுக்கு பேஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இன்னும் ஃபைனாகவே உங்களுக்கு பேஸ்ட்டாக கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்கிற டைமிங்கில் அதில் எங்கேயாவது கையில் பட்டுதுன்னா நீங்கள் கண்ணில் வச்சிங்கன்னா ரொம்பவே எரியும். அதேமாதிரி நெடி அதிகமாக இருக்க விஷயன்றதுனால நான் அதிகமாக கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாவோ இல்லைனா இந்த மாதிரி உடன் ஸ்பேச்சுலாவோ இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அது பெட்டராக இருக்கும். ப்ளஸ் மோஸ்ட்லி சின்ன பசங்களை பக்கத்தில் வச்சுட்டு செய்யாதீங்க. இது நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு 3-4 மினிட்ஸ் நம்ம போட்ட ஆயில் எல்லாமே ஊசட்டாகி வெளில வரும். வெளில வந்தோடனே நம்மளோட சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரானில் மேரினேட் பண்ணிவிட்டு குக் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும், மறந்துடாதீங்க. முன்னாடியே நம்ம ஆட் பண்ண வினிகர் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வினிகரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். அகெயின் நான் முன்னாடி போட்டிருந்த சால்ட்டையும் வினிகரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆட் பண்ணுறேன். அதனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பேப்ரிக்கா யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு இண்டியனைஸ்டு வெர்ஷன்றதுனால, எஸ்பெஷலி கோகன் ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கு தேவையான சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா ப்ரான் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் லெமன் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க. ஸோ இப்போ நான் பேனை ஆஃப் பண்ணியாச்சு. அதுவும் அதுக்கு மேலே தான் நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இந்த பேஸ்ட் எடுத்து சைடில் வச்சுட போகிறோம். ப்ரானில் மேரினேட் பண்ணிவிட்டு இதை எடுத்து குக் பண்ணி சர்வ் பண்ணால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதே பேஸ்ட்லேயே நான் சாஸையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த சில்லி பேஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, பெரி பெரி. ஸோ இந்த பெரி பெரி பேஸ்ட்டை மையப்படுத்தியே தான் இருக்க போகுது. நம்ம பண்ண பேஸ்ட்டு ப்ரானில் போட்டு குக் பண்ண போகிறோம். குக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை வச்சியே நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே இதுதான் பேஸ். இதை நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஊசோட்டாய் வெளில வந்திருக்கு பாருங்கள். இந்த ஆயில் ஊசோட்டாய் வெளில வரதான் ரொம்ப முக்கியம். ஆயில் வரலைன்னா அது இன்னும் குக் ஆகலைன்னு அர்த்தம். நம்ம போட்ட ஆயில் அதில் வெளில வரணும். ஸோ இப்போ நம்ம இதை சைடில் வச்சுக்கிட்டு ப்ரானை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரான் வித் டெய்லோட க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அந்த சில்லி பேஸ்ட், அதாவது பெரி பெரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் எறாவில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எறாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, பெப்பர், இது தவிர நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்பெஷல் சில்லி பேஸ்ட், அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். எப்போதுமே ப்ரான் பெரி பெரி பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரான் இந்த மாதிரி மேரினேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேரினேஷன் அதில் அட்லீஸ்ட் ஒரு
1 ஹவராவது நீங்கள் விடணும். அது ரூம் டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக அந்த 1 ஹவர் விட்டிங்கன்னா தான் அந்த மேரினேஷன் உள்ளே இறங்கும். அப்படி இல்லைனா ப்ரான் தனியாக, அதுக்கு மேலே இருக்க மசாலா தனித்தனியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் வீட்டில் குக் பண்ண பார்த்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, பேனில் வந்து நம்ம குக் பண்ணுற டெம்பரேச்சரோ இல்லை அந்த மசாலா வந்து ஒட்டாமல் இருக்கும்னு ஒரு பயம் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஃப்ளார் செய்யுங்க. இல்லைனா இந்த மேரினேஷனே போதும். நம்ம ஏன்னா நான்ஸ்டிக் பேனில் தான் குக் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் க்ரில்லாம் குக் பண்ணுறீங்கன்னு பார்த்து கூட ப்ராப்பராக நீங்கள் அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. டெம்பரேச்சர் இல்லைன்னா, அதாவது இந்த க்ரில்லோ இல்லைனா நம்ம எடுக்கிற பேனோ சூடு கம்மியாக இருந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒட்டும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரான் சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேனில் போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேன் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்லே ப்ரான், அதை நம்ம அதில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்த உடனே ப்ரானை வாஷிங்கில் போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பேனில் ஒட்டி இருக்கும் இல்லையா மசாலா, அதை வச்சு தான் சாஸ் செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு 1 ஷாட்டில் நடக்க போகிற டிஷ். எல்லாமே வந்து பெரி தான் நம்மளுடைய மெயின் சோர்ஸ். அதை வச்சு தான் எல்லாமே செய்ய போகிறோம். அதை மறந்துடாதீங்க. ஸோ பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான ஆயிலை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரானை 1 பை 1 பேனில் அடுக்கி குக் பண்ண போகிறோம். வாவ், அமேசிங்கான ப்ரான் பெரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். நம்மளுடைய ஃபேவரட் பிளேட், பேம்பு பிளேட், இதுலேயும் நம்ம அழகாக அசெம்பிள் பண்ணிடலாம். வாவ், அமேசிங். இப்போ நம்ம இந்த ப்ரானுக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தம் ரூல், உங்கள் ரேஞ்சை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப மாடரேட் ஹீட்டில், அதாவது ரொம்ப கம்மியான ஹீட்டில் தான் அந்த சாஸ் ரெடி பண்ணணும். நம்ம பட்டர் போட்டு ரெடி பண்ணுறதுனால லெமனும் போட போகிறோம், நெடி ஏறும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பேனில் இருக்க ஹீட்டு நார்மலாக உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் மாடரேட் வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு திங் லெமன் ஜூஸை போட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்வில் பண்ணணும். கொஞ்சமாக இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஒரு லெமன் பட்டர் சாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம இதுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதில் ஸ்பைஸியாகவும் ப்ளஸ் டேங்கியாகவும் இருக்க போது பட்டர் இருக்கிறதுனால அந்த ஸ்பைஸியை மெல்லோ பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அந்த சாஸோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது அப்படி சுண்ட ஆரம்பிக்கும். உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பட்டர் போட பார்த்து குக் பண்ணவே கூடாது. அது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ நாங்கள் இப்போ வெளியில் இருக்கிறதுனால நான் அந்த பட்டர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெல்ட் ஆகிருக்கு. வீட்டில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே ஃப்ரோசன் பட்டராக இருக்கும் இல்லையா, அதனால சில்டு ஹாட் பட்டர்னு சொல்லுவாங்க. இது சாஃப்ட் பட்டராக இருக்குது. அந்த மாதிரி போடுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜ் 2 நிமிஷத்தில் நம்ம போட்ட தண்ணிலாம் சுண்டி இந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சூப்பராக வரும். உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு சாஸ் ரெடி ஆகிடும். அதை நம்ம செஞ்ச பெரி மேலே போட்டுடலாம். அதேமாதிரி சாஸை முடிஞ்ச அளவுக்கு பேனோட ஒரு கார்னருக்கு எடுத்து வந்துடுங்க. வா, இப்போ நம்ம இதை சிம் பண்ண போகிறோம். போதும். இந்த ஸ்டேஜில் சாஃப்ட் பட்டர்ன்றதுனால நான் கொஞ்சம் இதை கோல்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நான் போட்ட உடனே பட்டர் மெல்ட் ஆகிடும். இப்போயே நீங்கள் பட்டர் போட்டால் மெல்ட் ஆகிடும், ஏன்னா இது நம்ம மெல்டட் பட்டர்ன்றதுனால. பட் நீங்கள் வீட்டில் இருக்க பார்த்து ஹாட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பட்டர் போட்டு இந்த சாஸோடு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். வாவ், இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
இதை போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது அந்த பெல்டட் பட்டர்னால கொஞ்சம் தின்னாக இருக்குது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு மேலே அந்த சாஸ். நெக்ஸ்ட் கார்னிஷ். நம்ம கார்னிஷ் பாக்ஸ் எடுத்தோன்னா ஃப்ரெஷ் டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த மாதிரி எடுத்து அதுலேயே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் லீவ்ஸை மட்டும் அப்படி ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ப்ரான் பெரி பெரிக்கு மேலே அழகாக வைக்க போகிறோம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் லெமன் வெஜ்ஜஸ். நம்ம டிஷ்ஷுக்கு லெமன் இல்லாமல் எப்படி, ஸோ லெமன் வெஜ்ஜஸ் எடுத்து அழகாக அதையும் நம்ம வச்சிட்டோன்னா வாவ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ப்ரான் பெரி பெரி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி சாப்பிட்றதுக்கான ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இதுதான் ஒரிஜினல் ஆத்தென்டிக் டேஸ்ட். இண்டியனைஸ்டு வெர்ஷனாக இருந்தாலும் இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்பர் ரெசிபி ட்ரை பண்ணால் அதுக்கான சில்லிஸ்லாம் அவைலபிளாக இருக்கணும். நம்ம கிச்சனில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு ஒரு கோகன் ஸ்டைலில் பெரி பெரி பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் பண்ணோன்னா அதுக்கான சில்லிஸ் எடுத்துகிட்டு வரணும். இந்த டிஷ் சூப்பராக ரெடி ஆகி பயங்கரமாக இருக்குது. இதனால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு போய் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாவ், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்றது தான் நம்ம எபிசோடோட ஸ்பெஷல்னே சொல்ல முடியும். ஸோ நம்ம ப்ரான் பெரி பெரியை டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த சில்லி பீஸ் நல்லா குக் ஆகிருக்கு. குக் ஆனால் உங்களுக்கு அந்த ரா ஃப்ளேவர் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசினஸ் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்பைசி அதிகமாக இல்லை, கரெக்டாக செட்டில் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக செஞ்சதுக்கு மேலே ஆட் பண்ணல சாஸ், அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா பெரிய பெரிய எண்ணெயே நம்மளுக்கு ஆட் பண்ணாலும் அந்த ஃபைனல் டச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பட்டரோட க்ரீமினஸ் ப்ளஸ் அந்த லெமனோட டேங்கினஸ் சேர்ந்து ஒரு மேஜிக் தான் நடக்குதுன்னு சொல்லலாம். பெரிய பெரியனால ஸ்பைசி தானே, ஸ்பைசி இல்லாத பெரிய பெரிய இருக்கவே முடியாது. அண்ட் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியும்னா இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். நார்மலாக பெரிய பெரியனா நம்ம வீட்டில் பண்ண முடியாது, இல்லை அது ஒரு பவுடர், நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத இன்க்ரீடியன்ட் நினச்சிட்டு இருப்பீங்க. அது இல்லவே இல்லை. நம்ம ஊர் ஸ்பைஸை வச்சும் ஒரு சூப்பரான பெரிய பெரிய ரெடி பண்ண முடியும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.